ஹாய், திஸ் இஸ் நித்யாராம்தாஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நித்யாசம். இது கதைகளின் சாம்ராஜ்யம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துல பச்சைமலை முருகன் கோயில் இருக்குங்க. கோயில் 3000 வருஷங்கள் பழமையானது. ஒரு முறை பச்சைமலைக்கு போயிருந்தப்போ ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, அதோ பாரு நித்யா, அங்க பெரிய முருகர் சிலை இருக்கு, அங்க போய் போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. அட சூப்பர் ஐடியாவே இருக்கே அப்படின்னு அங்க போய் பார்த்தா முருகர் கால் ஃபுல்லா நிறைய ஆர்டின் வரைஞ்சி அம்பு விட்டுருந்தாங்க. சேகர் லவ் சந்தியா, சந்தியா லவ்ஸ் ராஜா, ராஜா லவ்ஸ் ரேகான்னு அங்கங்கே கண்ணா பின்னான்னு கிறுக்கி வச்சிருந்தாங்க. எப்பவும் அழகென்ற சொல்லுக்கு முருகான்னு பாடுவாங்க. அந்த முருகனையே இந்த கோலமாக்கி வச்சிருக்காங்களேன்னு கிறுக்குனவங்க மேல செம கோவமா வந்துச்சு. அப்பதான் ஏன் இப்படி பண்றாங்கன்னு யோசிக்கவும் தோணுச்சு. உங்க பெயர் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருந்தால் நீங்க ஒரு சாதனையாளரா வாழ்ந்ததா அர்த்தம் அப்படின்பாங்க. ஆர்டின் வரைஞ்சு அம்பு விட்ட லவ்வர்ஸ் எல்லாம் நம்ம லவ்வும் வரலாற்றுல நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிறுக்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா உண்மை என்னன்னா, ஒரு காதல் வரலாற்றில் பொறிக்கப்பட்டிருந்தால் அந்த காதல் தோற்று போனதா அர்த்தம். அம்பிகாபதி, அமராவதி, ரோமியோ ஜூலியட் இப்படின்னு இதுக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. உலகத்துல உள்ள அத்தனை காதலர்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், யாரையாச்சும் ரொம்ப லவ் பண்றீங்கன்னா அவங்க பேரை உங்க மனசுல கிறுக்கி வச்சுக்கோங்க. இப்படி பாக்குற இடத்துல எல்லாம் கிறுக்கி உங்க காதல் தோற்று போக நீங்களே காரணமா இருக்காதீங்க. அட என்ன நித்யா, கிறுக்குனா எப்படி தோத்து போகும் அப்படிங்கிறீங்களா? ஒரு கதை இருக்குங்க. சுமார் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி மதங்க நாட்டு இளவரசி ராணிக்கும் விதர்ப்ப நாட்டு இளவரசன் ராஜாவுக்கும் ஒரே லவ்ஸாம். ராஜாவும் ராணியும் சேர்ந்து காட்டுக்குள்ள ஒரு மரத்தை சுத்தி டூயட் பாடும்போது தூரமா ஒரு புதுசா பெயிண்ட் அடிச்ச சின்ன குடிசை ஒண்ணு பார்த்தாங்களாம். அதுல போய் ஆட்டின வரைஞ்ச அம்பு விட்டு அதுல ராஜா லவ்ஸ் ராணின்னு ஒரு ஆணியால கீறினாங்களாம். கீறின ஓட்ட வழியா கடி எறும்பு நுழைஞ்சுதான். குடிசைக்குள்ளாடி தியானத்துல இருந்த முனிவர் காதுக்குள்ள அது புகுந்து பயங்கரமா கஷ்டப்படுத்துச்சான். அதனால முனிவரோட தவம் கலைஞ்சு போச்சான். முனிவர் கோவம் வந்து கிறுக்கிற பயலுக எல்லாம் கிறுக்கா போன்னு சபிச்சுட்டாராம். ஓ, அப்படின்னா காதல் படத்துல வர மெக்கானிக் முருகன் கூட முருகன் காலில் கிறுக்கிருப்பானோ அப்படின்னு தோணுதுல்ல. ஓகே, சரி விடுங்க. ஃபைனலா என்னதான் சொல்ல வர அப்படின்னு நீங்க கேட்டா விஷயம் ஒண்ணுதாங்க. மேற்கு நாடுகள் கல் எடுத்து வேட்டையாடிய வேளையில் கல் குடைந்து சிற்பங்கள் படைத்த தேசம் இந்தியா. மேலை நாடுகள் எல்லாம் இதழ் குவித்து மொழி படைக்க முயற்சித்துக் கொண்டிருந்த வேளையில் அப்பவே நாங்கெல்லாம் காப்பியங்கள் படைத்துக் கொண்டிருந்தோம். இப்படி ஏதாச்சும் கதை சொன்னாலாவது இங்க இருக்கிற பஸ், ட்ரெயின் மாதிரி பொது சொத்து, பழமையான புராதனமான சின்னங்கள், நினைவு சின்னமா இருக்கிற பில்டிங், சிட்டி எல்லாத்துலயும் கண்ணா பின்னான்னு கிறுக்கி நம்மள நாமே அசிங்கப்படுத்திக்காம இருப்போம் அப்படிங்கிற அல்ப ஆசையோட நான் கிளம்புறேன். திஸ் இஸ் நித்யா சாமி, சைனிங் ஆஃப். குட் நைட்.